எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம டபுள் டேப் டு வேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம எல்லாருமே நம்மளோட ஃபோனை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பவர் பட்டன், அதாவது நம்ம லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் அன்லாக் பண்ணுவோம். ஸோ இந்த டபுள் டேப் டு வேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அந்த பவர் பட்டனை அடிக்கடி ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணுறதும் லாக் பண்ணுறதும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த பவர் பட்டன் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த டபுள் டேப் டு வேக் இந்த ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இருந்தது அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோன் லாக்கில் இருந்தாலும் ஜஸ்ட் 2 தடவை உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் அன்லாக் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டேப் டு ஸ்க்ரீன் டு வேக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோனை லாக்கில் இருந்தாலும் உங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அன்லாக், அதாவது உங்கள் லாக் போட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம்.